வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஈவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசானது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு 1,00,000 வீதம் 2,000 மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே ஒரு அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அதன் பிரகாரம் 2024-25 கல்வியாண்டில் பிஹெச்டி படிக்கக்கூடிய ரினியூவல் அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யார் யார் ஏற்கனவே அப்ளை செய்திருந்தார்களோ அவர்கள் கட்டாயம் ரினியூவல் செய்ய வேண்டும். இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. 2024-25 கல்வியாண்டுக்கு ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் இனத்தைச் சேர்ந்த ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கக்கூடிய ரினியூவல் மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையானது ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஃபுல் டைம் பிஹெச்டி மேற்கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் இன மாணாக்கர் மட்டும் விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர். பகுதி நேர ஆராய்ச்சி மாணவர்கள் பயன்பெற இயலாது. இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு 50க்கு மிகாமலும் பெண்களுக்கு 55 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். அரசாணையின் குறிப்பிட்டபடி ஆதிதிராவிடர், பழங்குடியினர் 16/9/2024 படி முனைவர் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் மாணாக்கருக்கு பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட படிப்பு பிரிவு கால அளவுக்குள் அல்லது அதிகபட்சமாக 5 ஆண்டுக்கு மட்டும் இவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். புதுப்பித்தல் ரினியூவல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தங்கள் ஆராய்ச்சி திருப்திகரமாக தொடர்வதற்கான உறுதிச் சான்றிதழை ஒவ்வொரு வருடமும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக பதிவாளரிடம் அலுவலரிடம் பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். அதுக்குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் பல்கலைக்கழகம், கல்லூரியில் ஊக்கத்தொகை ஊதியத்துடன் கூடிய படிப்பினை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட மாட்டாது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் ஊதியமில்லா விடுப்பில் இருந்தாலும் கூட ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர் ஆவார்கள். தவறான தகவல்களுடன் விண்ணப்பித்து கல்வி ஊக்கத்தொகை பெற்ற மாணாக்கர்கள் இத்திட்டத்தின் கீழ் நீக்கப்படுவர். மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி ஊக்கத்தொகை அரசுக்கு திரும்ப செலுத்தப்படும் என்றும் சொல்லிக்கிறாங்க. மாணவரின் ஆராய்ச்சி திருப்திகரமாக இல்லை என தெரிய வந்தால் அம்மாணாக்கருக்கு கல்வி ஊக்கத்தொகை நிறுத்தப்படும். விண்ணப்ப படிவத்தில் எவ்வித களமும் விடுபடாமல் முழுமையாக பூர்த்தி செய்து 31/1/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் உங்களுடைய விண்ணப்பத்தினை கீழ்கண்ட முகவரியில் சென்று சேர வேண்டும். இயக்குனர், ஆதிதிராவிடர் நலத இயக்குனரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரிக்கு 31/1/2021 முன்பு அனுப்பிவிட வேண்டும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ, லேட்டஸ்ட் ஃபோட்டோ, அதோட பிரின்சிபல் சைன் கட்டாயம் வேணும். மாணாக்கரின் பெயர் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் எழுத வேண்டும். பாலினம் எதுவோ அதை சூஸ் பண்ண வேண்டும். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய கேஸ்ட் எதுவோ அது மேலே டிக் பண்ண வேண்டும். சாதி உட்பிரிவின் பெயரை எழுத வேண்டும். உங்களுடைய சாதி சான்றிதழ் எண் கட்டாயம் எழுத வேண்டும். நீங்கள் மாற்றுத்திறனாளி எனில் அதற்குண்டான சர்டிஃபிகேட்டை இணைக்க வேண்டும். அதேபோல் பெற்றோர், தாய், தந்தை, பாதுகாவலர் அவர்களுடைய பெயர், நிரந்தர முகவரி, உங்களுடைய செல்பேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஆதார் எண் கட்டாயம் இட வேண்டும். தற்போது குடியிருக்கக்கூடிய அட்ரஸை கட்டாயம் எழுத வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் என்ன, அதனுடைய சான்றிதழ் எண் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்க வேண்டும். கட்டாயம் ஆண்டு வருமானம் லேட்டஸ்டாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் வருமான சான்றிதழ் இடம் பெற்றிருக்க வேண்டும். திருமணமான பெண்கள் எனின் கணவரின் பெயரில்தான் வருமான சான்றிதழ் பெற வேண்டும். தற்போதைய முனைவர் பட்டம் பயிலும் கல்வி ஆண்டு 2024-25 2ஆம் ஆண்டா, 3ஆம் ஆண்டா, 4ஆம் ஆண்டா, 5ஆம் ஆண்டா, இது எதுவோ அதை டிக் அடிக்க வேண்டும். அதேபோல் முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் கல்வி நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி, நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறீர்களோ அந்த கல்லூரியில்
பெயர் மற்றும் முகவரி எழுத வேண்டும். முனைவர் பட்டப்படிப்புக்கு அங்கீகாரம் வழங்கும் பல்கலைக்கழகத்தின் பெயர். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி அண்டரில் வருதோ அந்த யூனிவர்சிட்டியின் பெயர் மற்றும் முகவரி எழுத வேண்டும். அதே மாதிரி முனைவர் பட்டப்படிப்பில் பயில பல்கலைக்கழகத்தால் ஆராய்ச்சி காலம் குறிப்பிட்ட அனுமதி கடிதத்தில் உள்ள பல்கலைக்கழக பதிவு எண் PhD ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுத வேண்டும். அதனுடைய அனுமதி நகல் கடிதத்தையும் இணைக்க வேண்டும் ஜெராக்ஸ். இல்லையெனில் உங்களுடைய விண்ணப்பம் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாணவரது சேமிப்பு கணக்கு விவரம், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், IFSC, MICR குறியீட்டு எண் இது எல்லாமே கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த அனெக்சர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் இணைத்திருக்கிறீர்களோ அதை வந்து டிக் அடிக்க வேண்டும். சாதிச் சான்றிதழ் நகல், வருமானச் சான்றிதழ் நகல், ஆதார் எண் நகல், மாற்றுத்திறனாளி எண்ணின் அதற்குண்டான நகல், முனைவர் பட்டப்படிப்புக்கான நுழைவுச் சான்றிதழ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ரினியூவல் ஸ்டூடெண்ட்ஸ் இணை மாணாக்கரின் முன்னேற்றம் குறித்த வழிகாட்டு நெறியாளரின் குறிப்பிட்ட இணைக்கப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. புதுப்பித்தல் மாணாக்கள் தங்கள் ஆராய்ச்சி திருப்திகரமாக தொடர்வதற்கான உறுதிச் சான்றிதழ் 2 அதையும் இணைக்க வேண்டும். வங்கி கணக்கு புத்தக நகல், பேங்க் பாஸ்புக்கோட காப்பி இணைக்கப்பட வேண்டும். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்தும் சரியானது என்று உறுதியளிக்கிறேன். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்பதையும் என்கிறேன். மாணவரின் கையொப்பம், உங்களுடைய கைடு இருப்பாங்க, அவங்களோட சைன் ப்ளஸ் நாள், எந்த நாளில் நீங்கள் சைன் பண்ணீங்க அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி டு பி ஃபில்டு பை த ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், கல்வி நிலையத்தால் தலைவரால் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது. பிரின்சிபல் தான் இதை வந்து பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்து அந்த ஆஃபீஸிலிருந்து கட்டாயம் இதை வாங்க வேண்டும். இதை வாங்கிட்டு நீங்கள் சொன்ன டீட்டெயில் எல்லாமே இணைத்து இங்கே வந்து கல்வி நிறுவன முதல்வர் அவர்களின் பெயர் மற்றும் கையொப்பம், கல்லூரி முத்திரை, பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களின் பெயர் மற்றும் கையொப்பம், பல்கலைக்கழக முத்திரை இவை எல்லாமே இணைத்து மேற்கண்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதே மாதிரி அனெக்சர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து கட்டாயம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். இதில் ஆராய்ச்சி வழிகாட்டியின் பெயர் மற்றும் கையொப்பம், துறை தலைவரின் பெயர் மற்றும் கையொப்பம், பல்கலைக்கழக பதிவாளர், இயக்குனர், முதல்வர் அவர்களின் கையொப்பம் இவை அனைத்தையுமே நீங்கள் சைன் பெற்று மேற்சொன்ன முகவரிக்கு 31/1/2025 மாலை 5:45 மணிக்கு முன்னரே இயக்குனர், ஆதி திராவிடர் நலத இயக்குநரகம், எழிலகம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பம் சென்று சேர வேண்டும். இந்த லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு, நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்தும் எடுத்து டவுன்லோடு பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை அனுப்பிச்சிக்கலாம். இதோட லிங்க் ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்குறோம். அங்கேருந்தும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் மூலம் PhD படிக்கக்கூடிய மாணவர்கள் ரினியூவல் அப்ளிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.